அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கிஷோர் குமார். இந்த வீடியோல நம்ம இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் என்சிஆர்டி அத பத்தி தான் பார்க்க போறோம். நிறைய பேர் வந்து நிறைய விதமா சொல்லியிருப்பாங்க. என்சிஆர்டி எவ்வளவு இம்பார்ட்டன்ட் உங்களோட யூபிஎஸ்சி ப்ரிப்பரேஷன்ல அப்படின்ட்டு. பட் அதோடைய முக்கியத்துவத்தை ஐம் கோயிங் டு ஷேர் யூ வித் த ஹெல்ப் ஆஃப் 2026 2026 பிலிம்ஸ் ஒன் ஆஃப் த டஃபஸ்ட் பிலிம்ஸ் அப்படின்னு வந்து எல்லாருமே சொல்லுவோம். ஓகேங்களா? அதை நானும் ஒத்துக்கிறேன். சோ அதுல இருந்து மட்டுமே என்சிஆர்டில எவ்வளவு ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கு, எவ்வளவு உங்களால எழுதியிருக்க முடியும் அப்படிங்கறத நான் வந்து உங்களுக்கு ஆதாரத்தோட காமிக்க போறேன். ஓகேங்களா? கிட்டத்தட்ட ஒரு 8ல இருந்து 9 கொஸ்டின் டைரக்டாவே வந்திருக்கு. ஓகேங்களா? இது டைரக்டா வந்திருக்கு. அது இல்லாம என்சிஆர்டி அப்படிங்கிறது எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா, இட் இஸ் அபவுட் கிளியரிங் த கான்செப்ட்ஸ். ஓகேங்களா? ஏன்னா அந்த என்சிஆர்டி யாருக்காக நடத்தப்படும் இல்ல யாருக்காக எழுதப்படும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 6th இருந்து 12th பசங்களுக்காக எழுதப்படும். சோ அவங்களுக்கு ஒரு கான்செப்ட் பில்டிங்காக கொடுக்கப்படுற அந்த நோட்ல நமக்கு அடிப்படையில இருந்து எல்லாமே புரிஞ்சுக்க முடியும் நம்மளால. சோ அப்ப அது ஒரு ஒரு பேஸா ஒரு ஒரு மரத்துக்கு எப்படி வந்து அதோடைய ரூட்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டோ அதே மாதிரி ஃபார் ப்ரிப்பரேஷன் யூபிஎஸ்சிக்கு இட் இஸ் என்சிஆர்டி. ரூட் மாதிரி தான் நீங்க என்சிஆர்டியை பார்க்கணும். ஓகேங்களா? அப்ப நீங்க என்ன கேட்க கூடாதுன்னா, எப்படி வந்து வெறும் ரூட் இருந்தா போதுமா, மரம் கேட்காதோ, மரத்துக்கு ஃப்ரூட்ஸ் வேணும், இலை வேணும், எல்லாமே வேணும், ரூட் பிரான்ச் எல்லாமே வேணுங்கிற மாதிரி என்சிஆர்டிங்கிறது ஒரு ரூட். அப்ப அதை மட்டும் படிச்சுட்டு நம்ம எல்லாத்தையுமே கிளியர் பண்ணணும்னு நினைக்க கூடாது. பட் இட் இஸ் வெரி வெரி பேசிக் ஃபார் த ட்ரீ டு க்ரோ. ஓகேங்களா? அப்ப என்சிஆர்டி படிக்கணும். அதுக்கப்புறமா வந்து வி ஹாவ் டு ரீட் ஸ்டாண்டர்ட் புக்ஸ். ஆனா ஏதாவது ஒரு ஸ்டாண்டர்ட் புக் படிச்சா போதும். பிவைக்யூ அனாலிசிஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் டெஸ்ட் சீரீஸ் போட்டு பார்க்கணும். அதுக்கப்புறம் இது எல்லாத்தையும் மறுபடியும் ரிவைஸ் பண்ணணும். இது எல்லாம் சேர்ந்தது தான், ஒட்டு மொத்தமா சேர்ந்தது தான் உங்களுடைய ப்ரிப்பரேஷன். ஓகே? இன்னொன்னு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. whenever the questions become tough whenever the questions become tough, cutoff is automatically going to come down. அப்ப tougher questions கட் ஆஃப் வந்து கம்மியாக போகுது. அப்போ நீங்க அதை பத்தி கவலையே பட தேவையில்லை. ஸோ இட் இஸ் அ இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்ல ரிலேட்டிவ் ரிலேட்டிவா தான் நீங்க உங்களோட ப்ரிப்பரேஷனை பார்க்கணும். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் என்சிஆர்டி இஸ் இட் இஸ் அபவுட் கான்செப்ட் கிளாரிட்டி. அதே மாதிரி வொக்காபுலரி வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்டாண்டர்ட் புக்ஸுக்கும் இதுக்கும் இல்ல எக்ஸாமினர்ஸுக்கும் அந்த கீவேர்ட்ஸ் வந்து எடுக்கிறதுக்கு என்சிஆர்டி டெர்மினாலஜிஸ் எடுக்கிறது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் அட்வான்ஸ் புக்ல வந்து இல்லாத விஷயங்களை, ஓகேங்களா, ஏன்னா இதெல்லாம் உங்களுக்கு தெரியும்னு அவங்க அசியூம் பண்ணிட்டு போயிருப்பாங்க. அது எல்லாமே நீங்க என்சிஆர்டில பார்க்க முடியும். அதே மாதிரி சிம்பிள் ஸ்ட்ரக்சரா இருக்கிறதுனால உங்களால வந்து பெட்டரா உங்களால ரீடைன் பண்ணிக்க முடியும் என்சிஆர்டிஸ. ஓகேங்களா? இப்ப நம்ம ஸ்ட்ரெயிட்டாவே என்சிஆர்டில இருந்து என்னென்ன கொஸ்டின்ஸ் எல்லாம் வந்திருக்கு, இல்ல என்சிஆர்டியை யூஸ் பண்ணி இன்டைரக்டா எப்படி எல்லாம் அந்த கொஸ்டின்ஸை அட்டன் பண்ணிருக்கலாம் அப்படிங்கறத நான் உங்களுக்கு சொல்றேன். 2026ல வந்தது. இதெல்லாமே எந்தெந்த என்சிஆர்டின்னு சேர்த்தே நான் சொல்றேன். ஓகேங்களா? எந்த என்சிஆர்டில இருந்து கேட்டிருக்காங்க அப்படிங்கிறது உட்பட எல்லாத்தையுமே நம்ம பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு ஜியாகிரபி. ஜியாகிரபில ஐடென்டிஃபை த ரிவர் ஆஃப் த இந்தியன் சப்கான்டினென்ட் ஆன் த பேசிஸ் ஆஃப் த ஃபாலோயிங் இன்ஃபர்மேஷன். It is a antecedent drainage system. It flows through 3 countries. It originates in Tibetan plateau and important river for irrigation. இது வந்து சும்மா ஒரு ஃபில்லர் மாதிரி தான். டிபெட்டியன் பிளாட்டூங்கிறது தான் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட். இது எதுக்காக கொடுத்துருக்கான்? எக்ஸ்ட்ரா உங்களோட டைம் வேஸ்ட் பண்றதுக்கு. இட் டஸ் நாட் ஃபார்ம் டிஸ்ட்ரிபியூட்டரிஸா ஃபார்ம் ஆகாது அப்படின்னுறாங்க. அப்ப என்ன அர்த்தம்னா இந்த ட்ரிபியூட்டரி மெயினான ஒரு பிரான்ச்ல போய் எங்கேயோ ஒரு இடத்துல கலந்துர போகுது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். செகண்ட், இது வந்து ஆன்டிசிடென்ட் ட்ரைனேஜ்னா எப்பயுமே வந்து என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மவுண்டன்ல இருந்து கீழே தான் வரும். இது மவுண்டன் பாத்துக்கு மேல போகுது. ஓகேங்களா? அப்படின்னா என்ன அர்த்தம்னா மவுண்டன் ஏற ஏற இதோடைய பாத்து அதுக்கு முன்னாடில இருந்தே இருக்கு. அப்ப ஏற ஏற இந்த மவுண்டனை அரிச்சு அரிச்சு வந்து போயிருக்கு. அதான் ஆன்டிசிடென்ட்னு சொல்லுவாங்க. பட் இங்க நான் நடத்த விரும்பல. பட் ஒரு ஓவராலா உங்களுக்கு ஒரு வியூ கொடுக்குறேன். ஓகேங்களா? அப்ப இது என்ன மாதிரியான ரிவர் அப்படின்றது தான் கேள்வி. இப்ப டிபெட்டியன் பிளாட்டியூல என்னென்னலாம் இதுவாகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது எல்லாமே மேக்சிமம் இதுவாகும். அது சட்லஜும் ஆகும். ஓகேங்களா? அதுக்கப்புறமா வந்து என்டர்ஸ் இந்தியா.
ஓகே, எல்லாமே இன்டர்ஸ் இந்தியா. டிஸ்ட்ரிபியூட்டரி ஃபார்ம் ஆகாது, பிரம்மபுத்திரா ஆகும். அப்ப நீங்க அதை எலிமினேட் பண்ணிடலாம். இண்டஸ் ஆகும், ஏன்னா வந்து இண்டஸா தான் போய் அரேபியன் சீல கலக்க போகுது. அப்ப அது வந்து நீங்க எலிமினேட் பண்ணிடலாம். இப்போ டீஸ்டாவா இல்ல சட்லஜாங்கிறது தான் கேள்வி. இப்ப இட் இஸ் ஃப்ளோயிங் த்ரூ த த்ரீ கண்ட்ரிஸ் அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா? அப்போ த்ரீ கண்ட்ரிஸ் அப்படின்னும் பொழுது நம்மளுக்கு இந்த சைனா, இந்தியா, அப்புறமா வந்து பாகிஸ்தான், இது மூணுத்துலயுமே சட்லஜ் வந்து ஃபார்ம் ஆகும். அதுவும் இல்லாம இங்க இருக்கு பாருங்க, டிபெட்டியன் பிளாட்டூல இருந்து வருது அப்படின்ட்டு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் இட் என்டர்ஸ் சட்லஜ் வந்து ஆரிஜினேட்ஸ் இன் டிபெட்டியன் பிளாட்டூ, என்டர்ஸ் இன் இந்தியா, இட்ஸ் ஆன்டிசிடென்ட் ரிவர். ஏன்னா ஆன்டிசிடென்ட் ரிவர் டீஸ்டா கிடையாது, ஸோ அதனால அதையும் எலிமினேட் பண்ணிடலாம். ஸோ இது மூலமா நம்ம சட்லஜ் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கலாம். இங்க உங்களுக்கு எந்த என்சிஆர்டில இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்தியா பிசிக்கல் அந்த என்சிஆர்டில இது இருக்கு. ஓகேங்களா? ட்ரைனேஜ் சிஸ்டம் அப்படிங்கிற அந்த சாப்டர்ல இந்த இந்த பேராகிராஃப் அப்படியே இருக்கு. இதை வச்சு உங்களால இந்த ஆன்சரை கண்டுபிடிச்சிட முடியும். நெக்ஸ்ட், அதோடைய இதுவும் பாருங்க எப்படி இருக்குன்ட்டு. இது அதோட பிக்சர். அப்ப சட்லஜ் எங்க வந்து அதோட கலக்குது பாத்தீங்களா? ஜீலம்ல கலக்குதா சட்லஜ்? ஓகேங்களா? இல்லைன்னா வந்து இண்டஸ்ல கலக்குதுன்னு கூட வச்சுக்கலாம். ஏன்னா ஜீலம் வந்து சட்லஜ்ல கலக்குதுன்னு கூட எடுத்துப்பாங்க. சட்லஜ் வந்து இண்டஸ்ல கலக்குது. ஸோ அதனால இது டிஸ்ட்ரிபியூட்டரிஸ், இங்க டிஸ்ட்ரிபியூட்டரிஸ் இருக்கு, ஃபார்ம் ஆகாது. சட்லஜ் எங்க ஃபார்ம் ஆகுதுங்கிறத பாருங்க. இங்க கிட்டத்தட்ட டிபெட்ல ஃபார்ம் ஆகுது. ஓகேங்களா? ஸோ இதன் மூலமாவும் நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். நெக்ஸ்ட் வாங்க. நெக்ஸ்ட் இதுவுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்தியா பிசிக்கல் அந்த இதுலதான் என்சிஆர்டில தான் இருக்கு. Which one of the following geographical features or phenomena is or are associated with the peninsular block of India? Submergence of parts of western coast due to tectonic activity, presence of residual mountains like Velikonda Hills, Mahendragiri, deep V-shaped river valleys formed by the fast flowing rivers. பெனின்சுலார் பிளாக்னாலே நமக்கு இந்த வி ஷேப்லாம் வராதுன்னு ஒரு ஓவராலா உங்களுக்கு ஜியாகிரபி கிளாஸ்ல சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதை வச்சு 3 எலிமினேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இப்போ 1 கண்டிப்பா இருக்கு, ரெசிடியல் மவுண்டன்ஸ் இருக்குங்கிறது நமக்கு தெரியும். அப்ப அதனால 1 and 2 நம்ம போலாம். பட் இப்போ என்சிஆர்டிக்கு வாங்க. என்சிஆர்டில லைன் பை லைன் கொடுத்துருக்காங்க பாருங்க. பெனின்சுலா, ஓகேங்களா? பெனின்சுலா பிளாக் இஸ் சப்மர்ஜ்ட் beneath the sea. Some of their parts changed due to tectonic activity. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட். செகண்ட் பாருங்க, பெனிசுலா இதுல இட் இஸ் அ ரெசிடியல் ரிலிக்ட் அண்ட் ரெசிடியல் மவுண்டன்ஸ். ஆரவல்லி, நல்ல நல்ல மலாலாம் கொடுத்தா உங்களுக்கு தெரிஞ்சிருங்கிறதுக்காக வேலிகொண்டாவையும் அதுக்கப்புறமா வந்து மகேந்திரகிரியை மட்டும் எடுத்து கொடுத்துருக்காங்க. ஆனா இது ரெண்டுமே என்சிஆர்டில இருக்கக்கூடிய வரிகள் தான். ஓகேங்களா? அடுத்து வாங்க. அடுத்து இதுவும் அதே கொஸ்டின் தான். ஓகேங்களா? அதுக்கு அடுத்து கீழே வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, ஹிமாலயாஸ் அண்ட் அதர் பெனிசுலா மவுண்டன்ஸ் சொல்லியிருப்பாங்க. இதுல உங்களுக்கு நல்லா தெரியும், ஃபாஸ்ட் ஃப்ளோயிங் ரிவர்ஸ் வந்து இமாலயன் அந்த மவுண்டன்ஸ்ல தான் இருக்கு, பெனிசுலா பிளாக்ல கிடையாது. ஏன்னா இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க, ஹிமாலயாஸ் along with other peninsula mountains are young, weak and flexible unlike rigid stable peninsula block. அப்ப இதை வச்சு உங்களால 3 எலிமினேட்டும் பண்ணிட முடியும். ஓகேங்களா? சோ இதை வச்சு ஆன்சர் தெரிஞ்சிடும். ஆன்சர் தெரியறது இப்ப நமக்கு முக்கியம் இல்ல, பட் அவங்க எந்த புக்ல இருந்து சோர்ஸா எடுத்திருக்காங்க அப்படிங்கறத நான் உங்களுக்கு காட்டுறேன். ஓகேங்களா? சோ இதுல வர விஷயங்கள் எதையுமே நம்ம விட்டுறவே கூடாது. ஓகே. Consider the following statements about the archaeological findings in Harappan towns. இந்த கொஸ்டினா பாத்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு மாதிரி குழப்பற கொஸ்டின். பிகாஸ் ஆஃப் கான்செப்ட். இது வந்து ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரியான ஒரு பேட்டர்னை கொடுத்துருக்காங்க. இந்த பேட்டர்ன் குழம்பிடுச்சு எல்லாருக்கும். ஓகேங்களா? அதை நான் ஒத்துக்கிறேன். பட் இதுவுமே இட் ஹாஸ் பீன் ரிஃப்ளெக்டட். இந்த மூணு விஷயமுமே ரிஃப்ளெக்டட் இன் த தீம்ஸ் என்சிஆர்டி. ஓகேங்களா? தீம்ஸ் என்சிஆர்டில இருக்கு இது. ஓகே, நீங்க போய் பார்க்கலாம். ஸோ ஐவிசில வந்து இதை போட்டிருப்பாங்க. தேர் இஸ் அ வைட் அக்கரன்ஸ் ஆஃப் ஸ்பிண்டல் வூல்ஸ். ஓகேங்களா? ஸ்பிண்டல் வூல்ஸ் இங்க பாருங்க. see the articles of daily use such as spindle wools. ஓகே, அதே மாதிரி வெயிட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட்ஸ் பாத்தீங்க அப்படின்னா, weights and measurement scales compete with the graduations have been discoveredனு கொடுத்துருக்காங்க. இங்கேயும் அதே மாதிரி வெயிட்ஸ் எப்படி எல்லாம் வந்து டிஸ்கவர் பண்ணிருக்காங்க அப்படிங்கறத இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் அதே மாதிரி இங்க வாங்க. இதுதான் இம்பார்ட்டன்ட்லயும் இம்பார்ட்டன்ட் இதுதான். ஓகேங்களா? ஏன்னா இந்த இன்ஃபரன்ஸ்ல இதுதான் தப்பு.
அதை எப்படி உங்களால கண்டுபிடிக்க முடியுங்கிறத நான் சொல்றேன். There are houses built in large parts with baked bricks around relatively spacious courtyards with their own wells, bathing platforms and large rooms. இதோடைய இன்ஃபரன்ஸ் என்ன அப்படின்னா, it suggests the emergence of a common property systemனு கொடுத்திருக்காங்க. இங்க அதே விஷயத்தை தான் கொடுத்திருக்காங்க. The courtyard was probably centered to the activities such as cooking, weaving, particularly during the hot and dry weather. What is also interesting is an apparent concern for privacy. ஓகேங்களா, there is no windows அப்படின்னு கொடுத்திருக்காங்க பாருங்க. இதுதான் நீங்க எடுத்துக்க வேண்டிய ஒரு சாராம்சம். ஓகேங்களா, அப்ப பிரைவசிக்கு அவங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுத்திருக்காங்க அப்படிங்கிறது தெரியுது. பிரைவசி கொடுத்திருந்தாலே இது காமன் ப்ராப்பர்ட்டில வராதுன்னு உங்களால எலிமினேட் பண்ணியிருந்தா 1 and 2 உங்களால ஈஸியா உங்க ஆன்சர் இதுதான் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். திஸ் இஸ் அன் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் என்சிஆர்டி. இது எதுவுமே நான் வேற எந்தெந்த புக்ல இருந்தோலாம் எடுக்கல. இங்க பாருங்க, என்சிஆர்டில இருந்து தான் எடுத்திருக்கேன், வேற எதுவுமே கிடையாது. இது மூணுமே அரப்பாலேயே இருக்கு, அரப்பன் சாப்டர்லயே இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் இங்க வாங்க. இது வந்து தீம்ஸ் தேர்ட். ஓகேங்களா, தீம்ஸ் இன் இந்தியன் ஹிஸ்டரி பார்ட் 3. ஓகே, இதுல வந்து கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் ரிகார்டிங் த British policy in Awadh immediately after its annexation in 1856. The Talukdars were deposed of their estates but allowed to retain their arms and forts. அவங்களோட எஸ்டேட்ல இருந்து எடுத்ததுக்கு அப்புறமா எப்படி அவங்களால வந்து ஆர்ம்ஸ் அண்ட் ஃபோர்ஸை ரீடைன் பண்ணியிருந்திருப்பாங்க. இதுவே வந்து ஒரு லாஜிக்கலா வந்து தப்பான ஒரு ஸ்டேட்மெண்ட் மாதிரி இருக்கு. இதை வச்சே 1 எலிமினேட் பண்ணிட்டு 2 கண்டிப்பா இருக்குன்னு நமக்கு தெரியுது. 3 வந்து பாத்தீங்கன்னா பிரிட்டிஷ் believed in taking revenue directly from the peasants by removing the தாலுக்தாருங்கிறது ஒரு ஆப்வியஸான கன்க்ளூஷன். ஓகேங்களா, அப்ப நீங்க படிக்காமையும் இதை அட்டன் பண்ண முடியும், பட் படிச்சிருந்தீங்க அப்படின்னா இன்னும் வந்து உங்களால வந்து சூப்பரா அட்டன் பண்ண முடியும். இதுல அப்படியே கொடுத்துருக்காங்க, immediately after the annexation தாலுக்தார்ஸ் were disarmed and their forts were destroyed. ஓகேங்களா, அப்ப 1 வந்து நீங்க எலிமினேட் பண்ணிடலாம். செகண்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்க. Summary settlement of 1856 was based on the assumptions that Talukdars were interlopers, outsiders. ஓகேங்களா, British land revenue officers believed that by removing Talukdars, they would be able to settle the land of the actual owners of the soil and thus reduce the level of exploitation of the peasants அப்படின்னு அவங்க நினைச்சாங்க. அததான் அவங்க சொல்றாங்க, believed. இதுதான் இங்க இம்பார்ட்டன்ட். இந்த பிலீவ்டுங்கிற வார்த்தையும் இங்க இம்பார்ட்டன்ட். இந்த பிலீவ்டுக்கு பதில் வேற ஏதாவது நடந்துச்சுன்னாங்கன்னா தப்பாயிடும். ஓகேங்களா, பிலீவ்டு. ஓகே, ஸோ ஆன்சர் இஸ் ஏ 2 and 3. அப்ப ஆன்சர் வந்து நம்ம இம்பார்ட்டன்ட் கிடையாது, இங்க ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கு பாருங்க அப்படின்னு சொல்றேன். நெக்ஸ்ட் அப்படியே இங்க வாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா தீம்ஸ் பார்ட் 1. ஓகேங்களா, பார்ட் 1ல 4th சாப்டர் இது. இதுல வாட் டஸ் அண்ட் எம்டி சீட், அங்க வந்து எம்டி த்ரோன் இருக்கும், பட் இங்க வந்து எம்டி சீட்னு இருக்கு பாருங்க. இது எம்டி சீட்னு தான் இருக்கு. ஓகே, எம்டி சீட் ரெப்ரசன்ட் இந்த early புத்திஸ்ட் ஐகனோகிராஃபி. இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எம்டி சீட் வந்து மெடிடேஷன் ஆஃப் புத்தான்னு இருக்கு பாருங்க, அவ்வளவுதான். இண்டிகேட் மெடிடேஷன் ஆஃப் புத்தா. இங்கேயும் வந்து மெடிடேஷன் ஆஃப் புத்தான்னு இருக்கா, ஏதான் ஆன்சர். தட்ஸ் ஆல். ஓகே, அந்த ஃபர்ஸ்ட் செர்மன் அப்படிங்கிறது நமக்கு என்னன்றது தெரியும். ஃபர்ஸ்ட் செர்மன் வீல் இங்கேயே கொடுத்துருக்காங்க பாருங்க. ஓகே, மகா பரிநிர்பானா அப்படிங்கிறது வந்து ஸ்தூப்பாவை சொல்றாங்க. ஓகே, ஸோ இது எல்லாமே நமக்கு தெரியும், பட் இங்க ஏதான் ஆன்சர். இது அப்படியே ஸ்ட்ரெயிட்டாவே இட் ஹஸ் பீன் டேக்கன் ஃப்ரம் த என்சிஆர்டி தீம்ஸ். நெக்ஸ்ட் இங்க வாங்க. இது வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்ட்ரோடக்ஷன் டு ஃபைன் ஆர்ட்ஸ்னு ஒரு புக் இருக்கும். இன்ட்ரோடக்ஷன் டு இந்தியன் ஆர்ட் அப்படின்னு இருக்கும். ஓகேங்களா, அந்த என்சிஆர்டி. ஓகே, கிளாஸ் 11th என்சிஆர்டி இது. இதுல வந்து என்ன இருக்குன்னா, இது வந்து இன்டைரக்டா தான் நம்மளால பார்க்க முடியும், டைரக்ட் கிடையாது. ஓகே, among the 4 main forms of existence of life recognized by Jainism, which one of the following is not included ன்னு கேக்குறாங்க. ஓகேங்களா, அவங்க காட்ஸ் வந்து இந்த லைஃபா இன்க்ளூட் பண்ணிருப்பாங்க, ரெகக்னைஸ் பண்ணிருப்பாங்க. ஆனா வந்து அவங்க வந்து தீர்த்தங்கராசுக்கு கீழே தான் காட்ஸ்ன்னு நினைப்பாங்க. ஓகேங்களா, அதுக்கப்புறம் மனுஷாவுக்கும் அவங்களுக்கு வந்து சோல் இருக்கும்னு நினைப்பாங்க. அதே மாதிரி வந்து அனிமல்ஸ் அண்ட் பிளான்ஸ் இதுக்கும் சோல் இருக்கும்னு நினைப்பாங்க. லிவிங் அண்ட் நான் லிவிங் திங்ஸ் எல்லாத்துக்கும் சோல் இருக்கு. இதுல மனுஷியா இருக்கு, அனிமல்ஸ் அண்ட் பிளான்ஸ் இருக்கு, காட்ஸ் இருக்கு. எக்ஸ்ட்ரா டெமி காட்ஸ் வந்து அவங்க வந்து இன்க்ளூட் பண்ணிருக்க மாட்டாங்கன்றது நமக்கு எப்படி தெரியும்னா, எக்ஸ்ட்ரா வர்ஷிப் வந்து பாத்தீங்க அப்படின்னா அரௌண்ட்
அரௌண்ட் த அந்த மௌரியன் டைம்ல இட் ஹாஸ் பீன் ரெப்ரசன்டட். இட் பிகேம் த பார்ட்னு வருது பாருங்க. இட் பிகேம் த பார்ட்னா அதுக்கு முன்னாடி அது கிடையாது. ஓகேங்களா? அப்ப மௌரியாவுக்கு முன்னாடியே அது வந்து ஒரு எஸ்டாப்ளிஷ் ரிலிஜன் ஆயிடுச்சு. ஜெயினிசமா இருக்கட்டும், புத்திசமா இருக்கட்டும். எக்ஸ்ட்ரா ஒர்ஷிப் வந்து அதுக்கு அப்புறமா தான் புத்திஸ்ட் அண்ட் ஜெயினிஸ் ரிலீஜியஸ் மான்யூமெண்ட்ஸ்ல சேர்க்கப்படுது. ஓகேங்களா? அப்ப அது வந்து இனிஷியலா பார்ட்டா வந்து அது ரெகக்னைஸ் பண்ணிருக்க மாட்டாங்கங்கறத நம்மளால இன்டைரக்டா இதுல இருந்து எடுக்க முடியும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் இங்க வாங்க. இது ரொம்ப ரொம்ப கஷ்டமான கொஸ்டின், நான் ஒத்துக்கிறேன். ஓகேங்களா? ஒரே ஒரு 50-50 வந்து நம்மளால எடுத்துட்டு வர முடியும். என்னன்னா, நகரா ஸ்டைல் ஷிகாரான்னு சொல்லியிருக்காங்க. தியோகர்னு இருக்கு பாருங்க, தசாவதாரா. இது வந்து ஒன் ஆஃப் த earliest இது. ஓகேங்களா? இதுவுமே வந்து இன்ட்ரோடக்ஷன் டு ஃபைன் ஆர்ட்ஸ் தான். ஓகேங்களா? இன்ட்ரோடக்ஷன் டு இந்தியன் ஆர்ட் தான். ஓகேங்களா? இன்ட்ரோடக்ஷன் டு இந்தியன் ஆர்ட் அந்த என்சிஆர்டி இதுல அவங்க கொடுத்திருப்பாங்க. ஓகேங்களா? இந்த பிக்சர்ல அவங்க கொடுத்திருக்காங்க பாருங்க. அப்ப தசாவதாரா டெம்பிள் தியோகர் அப்படிங்கிறது நகரா அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. ஓகே, 3 நமக்கு தெரியும். 3 நம்மளால வந்து இது பண்ணிட முடியும். விருபக்ஷா வந்து அதே மாதிரியே வந்து பாத்தீங்கன்னா இட் இஸ் பட்டடக்கல். விருபக்ஷா பட்டடக்கல் வந்து திராவிடா டெம்பிள்னு அதே என்சிஆர்டிலே கொடுத்திருப்பாங்க. ஸோ 4 நம்மளால எலிமினேட் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ 3, 4 நம்மளால எலிமினேட் பண்ண முடியும். அதே மாதிரி 3 வரணுங்கிறதுனால ஏவை எலிமினேட் பண்ண முடியும். பிலையும் சிலையும் தான் நம்ம வந்து ஸ்டிக் ஆன் ஆகும். ஓகேங்களா? அந்த டைம்ல அயோலின்னு இருக்கு, மேபி விசாராவா இருக்கலாம்னு 2 எலிமினேட் பண்ணிருப்பீங்க. ஸோ அதனால இது வந்து ரொம்ப கஷ்டமான கொஸ்டின் தான், நான் ஒத்துக்கிறேன். பட் 50-50லயாவது அட்லீஸ்ட் எடுத்துட்டு வந்து நிறுத்த முடியும் இஃப் யூ ஹவ் சீன் தீஸ் பிக்சர். ஓகேங்களா? ஸோ இந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் என்சிஆர்டி. நெக்ஸ்ட் கிரௌடிங் அவுட் எஃபெக்ட்னு இருக்கு பாத்தீங்களா? டைரக்ட்லி லிஃப்டட் ஃப்ரம் த அந்த எக்கனாமிக் என்சிஆர்டி. ஓகேங்களா? அது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்ட்ரோடக்டரி மேக்ரோ எக்கனாமிக்ஸ்னு ஒரு புக் இருக்கும். ஓகேங்களா? அதுல இருந்து சாப்டர் 5th சாப்டர் இது. ஓகே, அதுல இந்த கிரௌடட் அவுட்னா என்னங்கிறத இத கொடுத்திருக்காங்க பாருங்க. ஓகேங்களா? சுச்சுவேஷன் வேர் பிரைவேட் இன்வெஸ்ட்மெண்ட் டிக்ரீசஸ் டியூ டு இன்க்ரீஸ்டு கவர்மெண்ட் ஸ்பெண்டிங். ஓகேங்களா? அதுதான் வந்து இதோடைய ரீசன். ஏதான் ஆன்சர், பட் ஆன்சர் முக்கியம் கிடையாது. பட் இந்த கான்செப்டை அப்படியே அவங்க வந்து எடுத்து கேட்டுருக்காங்க. கிரௌடிங் அவுட் எஃபெக்ட், இங்க கிரௌடட் அவுட்னு இருக்கு பாருங்க, அவ்வளவுதான். ஓகே, ஸோ இது நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஜீன் தெரப்பி. ஜீன் தெரப்பி வந்து நமக்கு பயாலஜி 12th பயாலஜி புக் இருக்குல்ல, 12th பயாலஜி புக்ல சாப்டர், இப்போ ஒரு நியூ புக்ல வந்து சாப்டர் 10 பயோடெக்னாலஜி அண்ட் இட்ஸ் இம்பாக்டோ இல்ல அப்ளிகேஷன்ஸோ ஏதோ ஒரு சாப்டர் இருக்கும். ஓகேங்களா? அதுல ஜீன் தெரப்பி பத்தி அப்படியே இந்த 3 சென்டென்ஸ் தான் இந்த 3 விஷயமா வந்து பிரிச்சு பிரிச்சு கேட்டிருப்பாங்க. ஓகேங்களா? சோ இத உங்களால பார்க்க முடியும். இத வச்சு உங்களால டிஎன்ஏ என்டையர் டிஎன்ஏ சீக்வன்ஸ் கிடையாதுன்னு எலிமினேட் பண்ணிட்டீங்கனாலே ஆன்சர் வில் ஆட்டோமேட்டிக்கலி கம் 1 and 2 அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஓகேங்களா? இத படிச்சீங்கன்னா உங்களுக்கு இதை ஆன்சர் பண்ணிட முடியும். ஓகே, சோ தட்ஸ் ஆல் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதெல்லாம் தான் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் என்சிஆர்டி. ஓகேங்களா? அப்ப இந்த என்சிஆர்டில நீங்க என்னென்னலாம் சார் படிக்கணும் அப்படின்னா, எல்லா என்சிஆர்டியோடைய இம்பார்ட்டன்ட் என்சிஆர்டியோட 11th and 12th புக் இருக்குல்ல, அதை வந்து படிக்க ட்ரை பண்ணுங்க. லேயர் பை லேயரா படிங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ பாலிட்டி எடுத்துக்கோங்க. பாலிட்டியில மொத்தமா உங்களுக்கு கிளாஸ் 9ல இருந்து 12 வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா ஒரு 6 என்சிஆர்டி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், கிளாஸ் 9th டெமோக்ராட்டிக் பாலிடிக்ஸ் பார்ட் 1ன்னு இருக்கும். ஓகேங்களா? டெமோக்ராட்டிக் பாலிடிக்ஸ் பார்ட் 1 9th டெமோக்ராட்டிக் பாலிடிக்ஸ் பார்ட் 1. அதுக்கப்புறம் 10th பார்ட் 2ன்னு இருக்கும், டெமோக்ராட்டிக் பாலிடிக்ஸ் பார்ட் 2. 11th வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் அட் ஒர்க்னு இருக்கும். அதுக்கப்புறம் 11th இன்னொரு புக் இருக்கும், அது வந்து பொலிட்டிக்கல் தியரின்னு இருக்கும். 12th வந்து ஒரு புக் இருக்கும், கண்டெம்பரரி வேர்ல்ட் அஃபேர்ஸ். இன்னொன்னு வந்து பாத்தீங்க அதே மாதிரி பாலிடிக்ஸ் இன் இந்தியா சின்ஸ் இந்தியன் இண்டிபெண்டன்ஸ்னு இருக்கும். ஓகேங்களா? இதுல எது ஃபர்ஸ்ட் லேயர்ல நீங்க பார்க்கணும் அப்படின்னா, இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் அட் ஒர்க்னு இருக்கு பாத்தீங்களா? இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் அட் ஒர்க், இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் அட் ஒர்க். இந்த இது வந்து கம்பல்சரியா நீங்க பார்த்திருக்கணும், கம்பல்சரி. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் லேயர் இது. செகண்ட் வந்து லக்ஷ்மிகாந்த படிச்சிருக்கணும் ஃபர்ஸ்ட். இது ரெண்டுமே லேயர் 1ல இருக்கக்கூடிய புக்ஸ். ஓகேங்களா? லேயர் 2ல அப்ப என்ன சார் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பொலிட்டிக்கல் தியரி. ஓகேங்களா? பொலிட்டிக்கல் தியரி. அதுக்கப்புறம் பாலிடிக்ஸ் இன்
இந்தியா சின்ஸ் இண்டிபெண்டன்ஸ். இந்த ரெண்டு புக்கும் செகண்ட் லேயர்ல இருக்கும். அதாவது இதை நீங்க மாஸ்டர் பண்ணதுக்கு அப்புறமா, இந்த ரெண்டு புக்ஸையும் மாஸ்டர் பண்ணதுக்கு அப்புறமா, இஃப் யூ ஹாவ் டைம் யூ கேன் ரீட். ஓகேங்களா? இந்த ரெண்டு புக்கையும் படிக்கலாம். அப்ப மொத்தமா 4 புக் படிச்சா போதும். அதுக்கு அடுத்த புக்ஸ் எனக்கு இருக்கே சார், கண்டெம்பரரி வேர்ல்டு பாலிடிக்ஸா இருக்கட்டும், அதுக்கப்புறமா வந்து டெமோக்ராட்டிக் பாலிடிக்ஸ் பார்ட் 1, அதுக்கப்புறம் டெமோக்ராட்டிக் பாலிடிக்ஸ் பார்ட் 2, இது எல்லாமே இதுக்கப்புறம் இதை நீங்க மாஸ்டர் பண்ணிட்டீங்க, கன்சாலிடேட் பண்ணிட்டீங்க, அதுக்கப்புறம் வேணும்னா ஜஸ்ட் ஒரு ரெஃபரன்ஸ் புக் மாதிரி இதை பார்க்கலாம். அவ்வளவுதான். அப்ப என்சிஆர்டிலேயே நீங்க எதை லேயர் பை லேயரா படிக்கணும்னு உங்களுக்கு தெரியணும். அப்ப பாலிட்டியை பொறுத்த வரைக்கும் யூ ஹாவ் டு ரீட் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் அட் ஒர்க் அண்ட் லட்சுமிகாந்த். ஓகேங்களா? இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் லேயர். செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா, செகண்ட் வந்து ஹிஸ்டரி எடுத்துக்கோங்க. ஹிஸ்டரியில பெரிய பஞ்சாயத்து இருக்கு. ஓல்டு புக்கு நியூ புக்குன்னு வேற இருக்கு. ஓகேங்களா? நம்ம அதுக்குள்ள போக தேவையில்ல. நான் என்னோட சஜஷன் என்னங்கிறத சொல்றேன். ஓகேங்களா? ஓல்டு புக்கை படிக்கணும்னு இப்ப புதுசா எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஓல்டு புக்கை நீங்க படிக்கலாம். ஓகேங்களா? இல்லைன்னா வந்து என்னோட வீடியோ பார்க்கலாம். ஃபவுண்டேஷன் வீடியோ இருக்கு. ஓகேங்களா? ஏஐசிஎஸ்சிசில ஃபவுண்டேஷனல் கிளாஸஸ் இருக்கு. ஓகேங்களா? அந்த கிளாஸஸ் வந்து இட் இஸ் பேஸ்ட் ஆன் த ஓல்டு என்சிஆர்டி ஒன்லி. ஓகேங்களா? அதை நீங்க பார்க்கலாம் ஃபர்ஸ்ட். செகண்ட், இந்தியன் அதாவது வந்து தீம்ஸ் இன் இந்தியன் ஹிஸ்டரின்னு இருக்கு. தீம்ஸ். ஓகேங்களா? பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3. இதுல வரக்கூடிய என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுல வரக்கூடிய ரிஃப்ளெக்ட் ஆகக்கூடிய இம்பார்ட்டன்டான ஒரு வாட்டி படிச்சு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஒரு வாட்டி படிச்சுட்டு அண்டர்லைன் மட்டும் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அதுல வரக்கூடிய டயக்ராம்ஸ். ஓகேங்களா? அதுல வரக்கூடிய டயக்ராம்ஸ், அதுக்கு அடுத்து வந்து அதுல வரக்கூடிய பாக்ஸ்டு இன்ஃபர்மேஷன், அதுக்கப்புறம் அதுல டைம் லைன்ஸும் இருக்கும். டைம் லைன்ஸ். ஓகே. ஸோ இதெல்லாமே நம்ம வந்து பார்க்கணும். டயக்ராம்ஸ், பாக்ஸ்டு இன்ஃபர்மேஷன், அப்புறம் டைம் லைன் தீம்ஸ்ல. அதுக்கப்புறமா வந்து ஃபார் ஆர்ட் அண்ட் கல்ச்சர் யூ ஹாவ் டு ரீட் அந்த இது. ஓகேங்களா? இன்ட்ரோடக்ஷன் டு இந்தியன் ஆர்ட் அப்படிங்கிற அந்த புக் இருக்கும். அதை வந்து நீங்க படிக்கணும். ஓகேங்களா? இதுக்கப்புறமா வந்து பிவைக்யூ சால்வ் பண்றது, இது எல்லாமே நடக்கும். ஓகே. அட்லீஸ்ட் வந்து இதுல இருந்து ஆரம்பிக்கணும். ஓகே, ஸ்டார்டிங் ஃப்ரம் திஸ் ஃபார் என்சிஆர்டி. அப்படி இல்ல, ஓல்டு என்சிஆர்டி படிக்கல சார், ஐ எம் டிஎன்பிசி ஸ்டூடெண்ட் ஆஸ் வெல் அஸ் யூபிஎஸ்சி ஸ்டூடெண்ட், நான் சமச்சீர் தான் படிச்சிருக்கேன் அப்படின்னா, வெல் அண்ட் குட், யூ கேன் ரீட் சமச்சீர் புக் ஆல்சோ, தமிழ்நாடு புக் ஆல்சோ யூ கேன் ரீட். ஓகே. நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா, வித் ரெஸ்பெக்ட் டு ஜாகிரபி. ஜாகிரபியில உங்களுக்கு வந்து 6th இருந்தே இருக்கும். ஓகேங்களா? அவர் எர்த், அவர் ஹேபிடேட், அவர் என்விரான்மெண்ட், ரிசோர்ஸ் அண்ட் டெவலப்மெண்ட், கண்டெம்பரரி இந்தியா. ஓகேங்களா? இந்த மாதிரி வந்து 6th இருந்து உங்களுக்கு 12th வரைக்கும் இருக்கும். அதுல ரொம்ப ஃபவுண்டேஷனல் புக்ஸ் அப்படின்னு இருக்கிறது எது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா 4 புக் தான். ஓகேங்களா? கிளாஸ் 11. ஓகேங்களா? கிளாஸ் 11 அண்ட் கிளாஸ் 12. இதுல வந்து ரெண்டு புக் இருக்கும். கிளாஸ் 11ல பொறுத்த வரைக்கும் அதுதான் இருக்கிறதுலே ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் பிசிக்கல் ஜியாகிரபி, அதுக்கப்புறமா வந்து இந்தியா பிசிக்கல் ஜியாகிரபி. இது ரெண்டுமே வந்து மஸ்ட் 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 ரீட். ஓகேங்களா? ஸோ இது வந்து உங்களோட ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி. செகண்ட் ப்ரியாரிட்டி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இட் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு உங்களுடைய ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் ஹியூமன் ஜியாகிரபி, அதுக்கப்புறம் வந்து இந்தியா பீப்புள் அண்ட் எக்கானமி அப்படின்னு வந்து இந்த ரெண்டு புக் இருக்கும். இது வந்து செகண்ட் லேயர், இது ஃபர்ஸ்ட் லேயர், இது செகண்ட் லேயர். ஃபர்ஸ்ட் லேயர்லயே செலக்டட் டாபிக்ஸ் ஆஃப் ஜிசி லியாங்னு ஒரு புக் இருக்கும். ஓகேங்களா? இதுல கிளைமேட்டாலஜி நல்லா இருக்கும். அந்த கிளைமேட் சம்பந்தப்பட்ட விஷயங்களை நீங்க பாத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது ஃபர்ஸ்ட், இந்த 3 புக்கும் ஃபர்ஸ்ட் லேயர், இது செகண்ட் லேயர். இதை பாருங்க, பிளஸ் பிவைக்யூ அனாலிசிஸ் பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ பாலிட்டி முடிச்சாச்சு, ஹிஸ்டரி, அப்புறம் ஜியாகிரபி, ஆர்ட் அண்ட் கல்ச்சர், அண்ட் தென் வந்து இட் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு சயின்ஸ். ஓகேங்களா? சயின்ஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்னா, நீங்க சயின்ஸ் அண்ட் டெக்ல நீங்க வந்து ஒரு டெக்னிக் இருக்கு என்சிஆர்டி படிக்கிறது. ஃபர்ஸ்ட் யூ ஹேவ் டு கோ த்ரூ த இன்ட்ரோ பேஜ். ஓகேங்களா? அந்த இன்ட்ரோ பேஜ்ல, அதாவது வந்து இந்த சாப்டர் வைஸ் கொடுத்துருப்பாங்கல்ல, அந்த பேஜ் போங்க. சாப்டர் 1, சாப்டர் 2 அப்படின்னு இருக்கும். இதுல சாப்டர் 1ல வந்து என்னென்ன அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ரிசோர்ஸ், ஓகேங்களா, ஹேபிடேட் அப்படின்னு ஏதோ இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இல்லைன்னா வந்து சாப்டர் 3
இஸ் பயோடெக்னாலஜி அண்ட் இட்ஸ் அப்ளிகேஷன்ஸ் அப்படின்னு இருக்குன்னா யூ ஹாவ் டு ஃபர்ஸ்ட் அனலைஸ் த பிவைக்யூஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஓகேங்களா? அதுக்கப்புறம் கோ டு திஸ் சாப்டர்ஸ். இந்த சாப்டர்ல இப்ப பிவைக்யூல ஒரு சில விஷயங்கள் சொல்லியிருப்பாங்க. இப்போ ஜீன் தெரப்பின்னு இருக்குன்னா யூ நோ தட் இட் இஸ் அப்ளிகபிள், இட் வில் பி இன் த பயோடெக்னாலஜி. இப்ப பிவைக்யூல ஆர்என்ஏ டிஎன்ஏன்னு இருக்குன்னா யூ நோ தட் இட் வில் பி அப்ளைடு இன் சம் ஆஃப் த சாப்டர்ஸ். ஓகேங்களா? அப்ப அந்த சாப்டரை மட்டும் செலக்ட் பண்ணுங்க, அதை மட்டும் படிங்க. ஓகேங்களா? அதே மாதிரி வித் ரெஸ்பெக்ட் டு என்விரான்மெண்ட் 12th பயாலஜி புக் இருக்குல்ல, இதுலயும் சயின்ஸ்லயும் 12th பயாலஜி புக் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்விரான்மெண்ட்லயும் 12th பயாலஜி, அதுக்கப்புறம் ஜாகிரபி புக் எல்லாமே தேவை. 12th பயாலஜில வந்து லாஸ்ட் 4 சாப்டர்ஸ் இருக்கும், அது வந்து என்விரான்மெண்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு எக்கனாமிக்ஸ். எக்கானமில வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இம்பார்ட்டன்டான அந்த இதுன்னு எடுத்துக்கிட்டா நாலு நாலு புக் இருக்குங்க. ஒன்னு வந்து 10th வந்து அண்டர்ஸ்டாண்டிங் எக்கனாமிக் டெவலப்மெண்ட்னு ஒரு புக் இருக்கும். ஓகேங்களா? அப்புறம் வந்து 11th வந்து இந்தியன் எக்கனாமிக் டெவலப்மெண்ட்னு ஒரு புக் இருக்கும். 12th ரெண்டு புக் இருக்கும். ஓகேங்களா? ஒன்னு வந்து இன்ட்ரோடக்டரி மைக்ரோ எக்கனாமிக்ஸ், செகண்ட் வந்து இன்ட்ரோடக்டரி மேக்ரோ எக்கனாமிக்ஸ்னு இருக்கும். இந்த இன்ட்ரோடக்டரி மேக்ரோ எக்கனாமிக்ஸ் தான் ஃபர்ஸ்ட் லேயர். அதுக்கப்புறம் இது ரெண்டும் வந்து நீங்க செகண்ட் லேயரா வச்சுக்கலாம். மைக்ரோ எக்கனாமிக்ஸ் பெருசா தேவை கிடையாது. பாக்ஸ்ல வரக்கூடிய அந்த ஏதாவது இன்ஃபர்மேஷன் இருந்தா மட்டும் பாத்துக்கோங்க. அது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா பிவைக்யூ. அப்புறம் வந்து உங்களுக்கு நான் ரொம்ப பேசிக்கான புக்கா வேணும் அப்படின்னா வந்து சங்கர் கணேஷ். ஓகேங்களா? சங்கர் கணேஷ் பாருங்க. இல்ல எனக்கு கொஞ்சம் ஹை லெவலா இருந்தா ஓகே தானா விவேக் சிங் பாருங்க. ஓகேங்களா? இந்த விவேக் சிங்ல கூட நிறைய சாப்டர்ஸ் இருக்கும். பேஸ்ட் ஆன் பிவைக்யூ யூ ஹேவ் டு ஸ்டடி. ஓகேங்களா? சங்கர் கணேஷை ஃபுல்லா படிக்கலாம், பட் விவேக் சிங்ல பேஸ்ட் ஆன் பிவைக்யூ படிங்க. ஓகேங்களா? நிறைய படிச்சு டைம் வேஸ்ட் பண்ணிக்காதீங்க. இதோட சேர்த்து பட்ஜெட் பார்க்கணும். ஓகேங்களா? அதுக்கப்புறமா வந்து எக்கனாமிக் சர்வே பார்க்கணும். ஆனா இது ரெண்டுத்தையும் நீங்க படிக்க தேவையில்ல, பிஐபில வர ஹைலைட்ஸை மட்டும் பார்த்தா போதும். அதுக்கப்புறமா வந்து நிறைய யூடியூப் சேனல்ஸ் இல்லைன்னா வந்து இன்ஸ்டிடியூட்ஸ் வந்து அதோடைய ஹைலைட்ஸை வீடியோவா போடுவாங்க. அதை பார்த்து கான்செப்டை தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க. நான் உட்காந்து நான் படிக்கணும் அப்படின்னு வந்து டைமை இதுக்கெல்லாம் வேஸ்ட் பண்ணாதீங்க. ஓகே? ஸோ இதுதான் வந்து எக்கனாமி இது. ஓகேங்களா? என்விரான்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ரெண்டு சோர்ஸ் இருக்கு. ஒன்று வந்து நம்ம ஆல்ரெடி என்சிஆர்டி படிச்சிட்டோம். அது இல்லாம பாத்தீங்கன்னா பிஎம்எஃப்ஐஏஎஸ்னு ஒரு புக் இருக்கு, இல்லைன்னா சங்கர் ஐஏஎஸ் இருக்கு. இது ரெண்டுத்துல எது நீங்க படிச்சிருக்கீங்களோ அதை படிச்சு மறுபடியும் ரிவைஸ் பண்ணுங்க. ஓகேங்களா? பட் இது எல்லாத்தையும் மீறி அப்போ நீங்க ஸ்டார்ட் பண்ண வேண்டியது எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இட் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு என்சிஆர்டி. இந்த என்சிஆர்டில ஸ்டார்ட் பண்ணா மட்டும்தான் உங்களால அடுத்த லெவலான அந்த ஸ்டாண்டர்ட் புக்ஸை தொடவே முடியும். ஸ்ட்ரெயிட்டாவே ஸ்டாண்டர்ட் புக்ஸை தொட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த பேஸ் வந்து இல்லாம போயிடும். ஓகேங்களா? பேஸ் இல்லை அப்படின்னா கடைசி வரைக்கும் உங்களால வந்து கான்செப்ட் பில்டிங்கை உங்களால எடுத்துட்டு வர முடியாது. ஒரு கொஸ்டினை உங்களால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாது. ஓகேங்களா? கொஸ்டினை அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு என்சிஆர்டி இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். ஓகே? ஸோ ஆல் தி பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கேளுங்க. தேங்க்யூ. ஜாலியா இருங்க.